ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேம்பாவணி தமிழ் 10th 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கவிதை பேழை தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றிய செய்யுள்ள நம்ம இன்னைக்கு 5வது செய்யுளை பார்க்க போகிறோம். இந்த செய்யுள்ள என்ன அப்படின்னா, அதாவது திருமுழுக்கு யோவான், கிறித்துவத்திற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். அவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். வீரமாமுனிவர் இந்த காப்பியத்தில் இவருக்கு கருணையன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்போ இதில் என்ன கதை அப்படின்னா, காட்டில் கருணையனும் அவங்க அம்மாவும் வாழ்ந்து வர்றாங்க. அந்த வாழ்ந்து வர்ற சூழ்நிலையில ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போ அவங்க இறந்த துக்கத்தை அவர் எந்த அளவுக்கு மனசளவில் பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு செய்யுள்ளையும் வீரமாமுனிவர் கூறியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம 5வது செய்யுளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 5வது செய்யுளோட பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்துருவோம். அதாவது, நவமணிகள் பதித்த மணிமாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையன் இவ்வாறு புலம்பி கூறினான். அதாவது 4 செய்யுள்ளையும் அவங்க அம்மாவை பத்தி எந்த மாதிரி வருத்தப்பட்டாங்கிறத தான் சொல்றாங்க. இவ்வாறு புலம்பி கூறினான். இது கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியதை போன்று தேன் மலர்கள் பூத்த மரங்கள் தோறும் உள்ள மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டினிலே அழுவன போன்று கூச்சலிட்டன. அதுக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பூத்து குளங்குற மரங்கள்ல உள்ள பறவைகள் வண்டுகள் எல்லாமே கூச்சலிடுற சவுண்டை எப்படி சொல்றாங்கன்னா, கருணையனோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து அழுகிற மாதிரி கூச்சல் போட்டாங்க அப்படிங்கிறத இந்த இதுல சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம செய்யுள்ல போய் பார்க்கலாமா? இந்த செய்யுள்ல உள்ள வார்த்தையில உள்ள பொருள் என்னன்னு பார்த்துருவோம். உவமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவமணி அப்படின்னா மணமலர். படலைனா என்னது? மாலை. துணர்னா என்ன? மலர்கள். உவமணினா என்ன? மணமலர். படலைனா மாலை. துணர்னா மலர்கள் அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா? வாங்க இப்ப செய்யுள வாசிப்போம். நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணிர் அணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒலித்து அழுவ போன்றே. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவமணி வடக்கையில் போல் அப்படின்னா, அதாவது நவமணி பதித்த மணி மாலைகளை பிணித்தது போன்று நல்ல அறங்களை எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தை அப்படின்னு சொல்றாங்க. படலை பூட்டும் அப்படின்னு என்னது? மாலை. தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொல் என்று ஒலித்து அழுவ போன்றே. காட்டிலுள்ள பறவைகளும் வண்டுகளும் அந்த வேதனையில அவங்க கூச்சலிடுறது கருணையனோட சேர்ந்து அவங்களும் அழுகிறது மாதிரி தோன்றுச்சு அப்படிங்கிறத இந்த செய்யுள் மூலமா சொல்றாங்க. இந்த 5வது செய்யுளோட தேம்பாவணியில 5வது செய்யுளோட இந்த தேம்பாவணி செய்யுள் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்ப்போமா?